ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டு ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இட்லி கடை அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்குறோம். இட்லி கடை நம்ம தனுஷ் ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன், அவரை நடித்து அவரே இயக்கி இது வருது. ஐ திங்க் அவருடைய 4வது படம்னு நினைக்கிறேன். அவரோட டைரக்ஷனில் ஐ திங்க் ஸோ, ஆமாம் 4வது படம் தான் நினைக்கிறேன். இதில் வந்து நித்யா மேனன் வந்து ஃபீமேல் கேரக்டர் பண்ணுறாங்க. அதில் அருண் விஜய், ஷாலினி பாண்டே, அப்புறம் சத்யராஜ், பார்த்திபன், இப்படி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே இருக்கு. ஸோ இப்போ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோமா, வாங்க. ஓ, அவர் தான் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை. ஓகே பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக உட்காந்து அரைக்க தேவையில்லைல்ல. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். நமக்கு நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர போறான். கலிக்கங்க. ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? மும்பிட்டு வேலை செய்து ஒக்காளி கொமட்ல குத்துனானா? யூ ஆர் தி பெஸ்ட். நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? Look at முருகன். பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில தம்பி, இந்த ஊரோட அடையாளம். பிஜிஎம் செமையா இருக்குங்க. அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாம், செம்ம ஷாட் அது. எட்டனா பெறாத அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காது. அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. ஓய், அத்தி இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. ஃப்ரேம்ஸ் எல்லாம் செமையா இருக்குங்க. ஓ வாவ். செம்ம அந்த ஃப்ரேம் குவாலிட்டி, அந்த ஷார்ட்ஸு, அந்த மேக்கிங் வைஸ் வந்து செம்ம ஒர்த்தாக இருக்கு. பின்னிட்டாருங்க தனுஷ், வேற லெவல். ஸோ இது வந்து படத்து மேலே சொல்லணும்னா ஒரு 50-50 அப்படி சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஏன்னா கதைகள் வந்து ஒரு சிம்பிள் லைன் தான், சிம்பிள் ஸ்டோரி. அது வந்து இந்த பக்கமும் சாயலாம், அந்த பக்கமும் சாயலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட ரிசல்ட் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து தனுஷ் அவருடைய ஸ்க்ரீன் பிளே மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. என்னதான் வந்து நான் அப்படி மிக்சடாக சொன்னாலும் அவருடைய ஸ்க்ரீன் பிளே மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால சிம்பிளான ஸ்டோரியுமே அவரு கையாளுற அது வந்து வேற மாதிரி இருக்கும், செம்மையா பண்ணிடுவாரு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால இட்லி கடையில் வியாபாரம் நல்லா போகுங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ தான் ஒரு சிம்பிள் லைன் தான். ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பா ராஜ்கிரண் அவர் வந்து கடை நடத்திட்டு வர்றாரு. இதில் அவருக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறதுனால வெளியே வேலைக்கு போகிறாரு. அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள்னால மறுபடியும் திரும்ப ஊருக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுபடியும் அந்த கடையை இவர் ரன் பண்ணுறாரு. ஸோ அங்கே போயிட்டு வந்தார்ல, அதில் அங்கே எதிரிகள் இருப்பாங்க. லைக் அருண் விஜய், அவர் தான் ட்ரைலரில் பார்க்கும்போது அவர் தான் இந்த கடையை வந்து காலி பண்ணும் அப்படின்றதுல அவர் தான் குறிக்கோளாக இருக்காரு. ஸோ அதனால் வந்து இந்த கடையை வந்து எப்படி இவர் காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் ஸ்டோரி இதுதான். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கு. நித்யா மேனன் ரோல் வந்து ஒரு ரொம்ப குரூஷலான ஒரு ரோலாக இருக்குங்க. பார்க்க செம்ம க்யூட்டாக
சூப்பராக இருக்கு. ஷாலினி பாண்டேக்கு எப்படி நான் யோசிச்சது வந்து அருண் விஜய்க்கு பேருன்னு நினச்சேன். பட் அப்படியும் இருக்கலாம். தனுஷ்க்கு வந்து அங்கே அந்த டைமில் ஒரு லவ் ஸ்டோரி அப்படியும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சத்யராஜ் சார் அவரோட கேரக்டர் அவர் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ராஜ்கிரண் அவர் தாங்க இந்த மொத்த ஸ்டோரியோட பிளாட்டுமே வந்து அவர்கிட்ட தான் ஆரம்பிக்குது. அந்த இட்லிக்கு அவர் சொன்ன அந்த டைலாக்காக இருக்கட்டும், அந்த மாவு அரைக்கிறதுக்கு சொல்கிறேன், மிஷின் 1000 பண்ணோம் ஆனால் வந்து பக்குவன்றது மனசுலேருந்து வரணும் அப்படிங்கிறதெல்லாம் செம்ம டைலாகு. அது போக அந்த அருண் விஜய்க்கும் தனுஷ்க்கும் ஒரு டிரான்சிஷன் ஷாட் ஒன்று வச்சுது, அதுவும் செம்மையாக இருந்தது. கடைசியில் அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது ராஜ்கிரனை காட்டிட்டு அப்படியே தனுஷை காட்டுறது, இதெல்லாம் அதான் அந்த ஷார்ட்ஸாக வந்து செமையாக அந்த ஃபில்முக்கு தேவையானது அது சூப்பராக பண்ணுது. ஸோ அதான் சொல்ல வரேன். மற்றபடி ஜிவி பிரகாஷ் மியூசிக் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி யூஸ் பண்ணி கலரிங்கு, ஸோ ஐ திங்க் செட் ஒர்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இட்லி கடை அந்த செட்டு. ஆனால் அது செட்டு மாதிரி தெரில. அதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பெரிய சால்யூட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து பார்த்தாலுமே அவங்களோட ஒர்க்கு வந்து 100% கொடுத்துருக்காங்க. ஸோ படம் ரிசல்ட்டுமே அந்த மாதிரி அமையணும்னு ஆசைப்பட்டு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க.